சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கான மிக முக்கியமான வழிபாட்டு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சபரிமலைக்கு பயணிக்கும் ஐயப்ப பக்தர்களின் பாதங்களுக்கு இந்த சுவாமிநாதன் ஜோதிடர் சில பிரார்த்தனைகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இருமுடி ஏந்தி கிளம்பிய பிறகு வீட்டில் போய் வருகிறேன் அல்லது போய் வருவதற்கான அனுமதி கேட்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் பீடி, சிகரெட், இதர போதை பொருட்களை உங்களுக்கு நெய்க்காய் நிரப்பியதிலிருந்து வீடு திரும்பும் வரை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சர்வ சாதாரணமாக இந்த அவலத்தை பக்தர்களின் சிலர் செய்வதை காண்கையில் மனது வலிக்கின்றது. தயவு செய்து போதைப் பொருளை பயன்படுத்தாதீர்கள். சிறிய மணிகண்ட சுவாமிகளுக்கும் வயதான மாளிகைப்புறத்துகளுக்கும் தயவு செய்து வரிசையில் முன்னுரிமை கொடுத்து அனுப்புங்கள். தயவு செய்து அவர்களோடு வாக்குவாதம் செய்யாதீர்கள். நாம் முந்தி சென்று முதல் வரிசையில் நிற்பதால் மட்டும் பகவான் நமக்கு அருள் புரிவதில்லை. மாறாக உடல் ஊனமுற்றவர்கள், மாளிகை புறங்கள், மணிகண்ட சுவாமிகளுக்கு நீங்கள் உதவினால் நிச்சயமாக மகிழ்வான் பகவான். தயவு செய்து குழந்தைகளுக்கும் வயதான பெண்களுக்கும் பம்பாலிருந்து நிலக்கல் இருந்து பம்பா பேருந்து பயணத்தில் அமர இடம் கொடுங்கள். சபரிமலையிலும் சரி, நீங்கள் பயணிக்கும் எந்த ஆலயத்திலும் சரி, வரிசையில் காத்து நில்லுங்க. வரிசையை தாண்டி செல்ல முற்படுவது, சண்டை போடுவது போன்ற சிறுபிள்ளைத்தனம் மனப்பான்மையை முழுமையாக கைவிடுங்கள். நமக்குள் இருக்கும் பகவானை நேரில் தரிசிக்க செல்லும் நமக்கு மௌனமும் ஒழுக்கமுமே முக்கியம். குழுவாக செல்லும் சமயம், உணவு செய்து பரிமாறும் சமயம் சில குறைகள் இருக்கலாம். அதை பெரிதுபடுத்தி வீண் சச்சரவு செய்யாதீர்கள். உண்பதற்கு ஒரு வேளை உணவு கூட உலகில் பலருக்கு இல்லாத போது தங்களை சபரிமலை அழைத்து உணவு தருகிற பகவானுக்கு எந்த உணவாக இருந்தாலும் நன்றி கூறுங்கள். நிலைக்கல்லில் விட்டு செல்லும் சமயமும் சரி, பயணத்தின் போது அத்தனை இடங்களிலும் உங்களுக்காக வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள், சமய செய்பவர்கள் உங்கள் பணிக்கு வருவர்களுக்கு வயிறார உணவு கொடுங்கள்.